வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ பேசி வெளியிட்டார்ல, மோடிக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோலையே அப்டேட் பண்ணிட்டேன். டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டத்தை கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. இதில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு, தென் மாநிலங்கள் ஏமாற்றப்பட இருக்காங்க, வட மாநிலங்களுக்கு மட்டும் நிறையா தொகுதிகள் கூட போகுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு. மோடிக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. பில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதுக்கு முன்னாடியே அரசியலுக்காக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்குதில்ல, இந்த நேரத்தில் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணால் எலெக்ஷனை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க போல. பேசும்போதாவது முதல்வர் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தியிருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் நாட்டுடைய பிரதமர் அப்படின்னு பார்க்காம ஃபைனல் வார்னிங் அப்படின்லாம் வார்த்தையை விட்டுருக்காரு சிஎம். அண்ணாமலை சும்மா இருப்பாரா? அண்ணாமலை கேம்பெயினில் மிக கடுமையாக முதல்வரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கனிமொழி அவர்கள் இன்னும் எந்த கேஸில் இருந்தும் விடுவிக்கப்படலை, வெயிலில் வெளியில் இருக்காங்க. ராசாவும் எந்த கேஸில் இருந்தும் விடுவிக்கப்படலை, இன்னும் ஜாமீனில் இருக்கார். செந்தில் பாலாஜியும் இன்னும் கேஸிலிருந்து விடுவிக்கப்படலை, ஜாமீனில் இருக்கார். 35 அமைச்சர்களில் 13 அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு கேசஸ் நடந்துக்கு இருக்கு. ஏன், ஸ்டாலின் அவர்கள் மீதே 2 சிபிஐ கேசஸ் நிலுவையில் இருக்குது. அதனால் போகிற போக்க பார்த்தா புழல் சிறைக்கு மொத்தமாக உள்ள திமுக போக வேண்டியது இருக்கும். திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாமே புழல் சிறைக்குள்ளே போனால் கட்சியை நடத்துறது கூட வெளியில் யாரும் இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால இந்த வார்னிங் வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தோடு வச்சுக்கணும். மோடிக்கு வார்னிங் அப்படின்லாம் வார்த்தையை விட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து பேச, அண்ணாமலையுடைய இந்த ரியாக்ஷன் வீடியோ பயங்கர ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற வீடியோ பேசு பொருளாக மாறினுச்சுல, ஈவினிங்க்கு அப்புறம் அண்ணாமலையுடைய இந்த ரியாக்ஷன் வீடியோ தான் ஃபுல் டாக்ஸு. மொத்த திமுகவும் புழல் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, 8000 ரூபாய் கூப்பன் விவகாரம் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்குங்க. திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக ஆட்சிக்கு வந்தோன்னே 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம், வீட்டில் எந்த பொருள் இல்லையோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க. இப்போ திமுக உடன்பிறப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு கூப்பன் மாதிரி பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. நார்மலாக இந்த நோட்டீஸ் கொடுக்குறோம்ல, நோட்டீஸ் கொடுக்கும்போது தேர்தல் வாக்குறுதிகள் எழுதப்படுவது வழக்கம். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வச்சு தான் நோட்டீஸ் வழங்கப்படுவது வழக்கம். அப்படி இல்லாமல் தனியாக கூப்பன் மாதிரியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் விநியோகம் செய்யப்படுது தமிழகம் முழுவதும், பல மாவட்டங்களில், பல தொகுதிகளில். இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்கு இந்த விவகாரம். கும்பகோணத்தில் டிவிகே டிஎம்கே நேற்று அடிச்சுக்கிட்டாங்க. இந்த விவகாரத்தினால தான் டிவிகே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கே காரங்களுக்கும் டிவிகே காரங்களுக்கும் ஃபைட் வந்திருக்கு. இப்போது திமுக என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் இதை பண்ணுறோம், எலெக்ஷன் கமிஷன் மாதிரி கூப்பன் கொடுக்க அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக காரங்க சொல்ல, அப்படியா அப்படின்னு விசாரிக்கும் போது எலெக்ஷன் கமிஷனை இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் மீடியாவில் ஒளிபரப்ப மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுச்சு. சோசியல் மீடியாவில் 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. நோட்டீஸ் மாதிரி இது மாதிரி துண்டு பிரசுரங்களோ அல்லது கைப்பிரதிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜை வாங்கினா அது வேஸ்ட்டு தானே, அதனால தான் 8000 ரூபாய் கூப்பனு, உங்கள் வீட்டில் எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு திமுக சொல்ல, என்டிஏ என்ன பதிலடி கொடுக்குறாங்க தெரியுமா, 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு என்டிஏவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் முக்கியமான வாக்குறுதி. அந்த 10,000 ரூபாயில் உங்கள் வீட்டில் இல்லாத பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு கொடுப்போம், ரெண்டுமே 2 in 1 மாதிரி அப்படின்னு என்டிஏ செக் வைக்கிறாங்க திமுகவுக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.